கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வைக்காமல் ஓவன் இல்லாமல் ஈஸியாக செய்யலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு முந்திரி, பாதாம், பிஸ்தா, டேட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம பொடி பண்ண சுகரை ஒரு பேனுக்கு மாற்றி இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஹனி ஸ்டேஜ் வரும்போது ஒரு 1/2 கப்பு சூடான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்டையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு இதை ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்து நல்லா நுரப்பொங்க பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட 1/2 கப்பு அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடி பண்ண சுகரு ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 3/4 கப்பு ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப்பு பால் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வேக வச்ச பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்து பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு, ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு டேக் டின்னில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு அகலமான பேனில் ஒரு ரிங்கை வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 மினிட்ஸில் பாருங்கள் கேக்கு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 50 மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த கேக்கு வேகிறதுக்கு. கேக்கு நல்லா கிளியராக வரணும். இதை எடுத்து ஆற வச்சு கட் பண்ணி சர்வ் பண்ணோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடிங்க.